என்ன மழை இப்போதே விட்டுருக்கு. யாத்தி இது என்ன நம்ம வீட்டு கோழியா? சூ சூ, நம்ம வீட்டு கோழிக்கு அரிசியில் வச்சா ஊரில் உள்ள கோழி தான் திங்கும். இவளுக்குலாம் எதுக்கு கோழி வளர்க்குறாங்க? ஊரில் எவனை அரிசி கொட்டி வச்சிருப்பேன் போய் தின்னுட்டு வாங்கன்னு விரட்டி விட்டுரு. நல்லா ஒரு பண்ணை நிறைய கோழி வளர்க்குறாங்க. அரிசி போட்டிருக்கு என்ன மேல் வலி. ஆமாம், அரிசி என்ன ஓசிலியாக கொடுக்குறாங்க, காசு கொடுத்து வாங்கணும்ல. காசு கொடுத்து வாங்குறதுனா அப்படியே சலிப்பாக இருக்கும். நம்ம 1 2 வளர்த்து வச்சுருக்கோம், அதுக்கு கூட அரிசி போட முடியல. சூ சூ போய் தொலைய மாட்டேங்குது. யாருக்கும் தெரியாமல் பேசாமல் பிடிச்சி சூப் வச்சு சாப்பிட்டா கூட தேவை. கோழி ரசம் ரொம்ப நல்லது. கடையெல்லாம் வாங்க முடியுது, 1000 ரூபா சொல்கிறாங்க. எல்லாம் அந்த பக்கத்து இருக்காதே ரேஷன் வளர்க்குற அரிசி கூட என்ன பண்ணுறோம் அப்படியே 10 மணி வச்சுருப்பாப்புல. என்ன அம்மா தனியாக கத்திக்கிட்டு கிடக்கு? அம்மா அம்மா என்ன லூஸ் மாதிரி தனியாக புலம்பிக்கிட்டு கிடக்குறேன். இங்கே பாருடி, ஊரில் உள்ள கோழி பூரா நம்மளோட அரிசி வந்து தின்னுட்டு போகுது. நம்ம வீட்டு பக்கி எங்கே தொலைஞ்சு செஞ்சிடல. நீ இப்படி திறந்து வச்சுன்னா திங்க தான் செய்யும். மூடி வச்சுருக்கணும். யார் தப்பு? கோழிக்கு தெரியுமா? ஆமாடி சொல்லுவேன், நீ சொல்ல மாட்டேன். நான் ரேஷன் கடையில் போடுற அரிசி பத்தலைன்னு காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். சரி விடுமா, போமா போய் வேலையை பாருமா. என்னடி சும்மா இருக்க சொல்கிறேன்? இந்த பக்கத்து வீட்டுக்காரி கோழி அரிசி வைக்கணும், குழம்பு கூட தர மாட்டேங்கிறா. அவரோட கோழி எடுத்து நம்ம அரிசி திங்கணும். அட அம்மா, குழம்பு கொடுக்கலன்னே புலம்பிக்கிட்டு இருக்கியா? அதை அரிசி தின்னது கூட உனக்கு பெரும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்னடி போடி, நீ நான் காசு கொடுத்து வாங்குற? அக்கா அக்கா எம்மோ, அந்த பக்கத்து வீட்டக்கா வருது. சுசான் வாயை மூடுமா, காட்டில் கேட்க போதும். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போடி. எம்மோ, அந்த அக்கா என்னமோ கொண்டு வருதுமா பாத்திரத்தில். அட ஆமாடி, இரு என்னன்னு கேட்போம். அக்கா இருந்தால் தான் நிற்கிறீங்களா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு மகளோட பேசிக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க ஆண்டி. இந்தாம்மா, வீட்டில் கோழி அடித்தோம், அதே ரசம் வச்சேன். இந்தாங்க 2 பேரும் சாப்பிடுங்க. அப்படியா? சரி பரவாயில்ல. எதையும் கொண்டு வந்தீங்க, நீங்கள் சாப்பிட வேண்டியதானே. பரவாயில்லக்கா, சாப்பிடுங்கக்கா. சரி ஆசைப்பட்டு கொண்டு வந்துட்டீங்க, கொண்டு வாங்க. எதுக்கு திருப்பி அனுப்ப? என்னக்கா எங்கிட்ட கோழி பூரா இங்கே தான் நிற்கிது போல். அட ஆமாடி, இங்கே தாண்டி கிடக்கு. கோழிக்கு தெரியுமா இங்கே வரக்கூடாதுன்னு? தின்னுட்டு போகுது விடு. ஆத்தாடி, அம்மா சரியான ஆளாக இருக்கும் போல. இவ்வளோன்னு திட்டிக்கிட்டு கிடந்துச்சு. கோழி குழம்பை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சு. அம்மா மாதிரி இருக்க கற்றுக்கணும். ஒருவேளை சத்தம் கேட்டதே இந்த அக்கா கொண்டு வந்திருக்குமோ குழம்பை. இருக்கும், யாருக்கு தெரியும். சரி அக்கா, இந்த தேங்காய் மரத்தில் ஒரு தேங்காய் பிடுங்கி கொடுங்களே. ஆடி இங்கே உள்ள மரத்தெல்லாம் பாரு, தேங்காய் ஒன்றுமே இல்லை, சும்மா விழுகுது. ஒன்றுமே இல்லை, நெத்தா போச்சா மட்டும். நாங்களே தேங்காய் வீட்டுக்கு கடையில் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நீ வேறு என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் கடையில் வாங்கி தான் சமைக்கிறீங்களா? அன்னைக்கு கூட பார்த்தனே, நீங்கள் நிறையா தேங்காய் பிடுங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த அக்கா நம்ம அம்மாவுக்கு மேலே போல தேங்காய் பிடுங்கின பார்த்துட்டு குழம்பு கொண்டு வந்திருக்கு. கெட்டிக்காரிதே. அடி அது வாடி, பிடுங்கின தாண்டி. பிடுங்கினது பூரா போட்டு இதாக போச்சு. அதோட எண்ணெய்க்கு கொடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி வந்து வச்சுருக்கேன். தேங்காய் இருந்தால் உனக்கு கொடுக்காமலாம் இருக்க போகிறேன். 1 1 கடையில் வாங்கின தேங்காய் தான் 2 கிடக்கு. அதுவும் என்ன கொள்ள விலை சொல்கிறாங்க. நம்ம கொண்டு கொடுத்தா 10 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நம்ம வாங்க போனால் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னத்தை சொல்ல? 3 மரம் இருக்குன்னு பேர், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. வெட்டி விட்டுறான் போலடி. அப்படியாக்கா? சரிக்கா, நான் இருக்குமோன்னு நினச்சி வந்தேன். இல்லடி, இந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டு பாருங்க. அவள் வீட்டில் 10 15 மரம் இருக்குது. தருவா, கேட்டு பாரு. என்ன காசுக்கு தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். நீ வேணால் கேட்டு பாருங்க, உனக்கு வேணால் கொடுப்பா. நீங்கள் தான் நல்லா பேசிக்குவீல்ல. அட யாக்கா நீ வேறு, நாங்கள் போன வாரம் தானே சண்டை போட்டோம், உனக்கு தெரியாதா? எப்போவும் கோழி அடித்தா அவள் வீட்டுக்கு தான் குழம்பு கொடுப்பேன். அதே சண்டை போட்டோம்ல, அவளுக்கு என்னத்தை கொடுத்தோம். அதே என்னத்தை இருந்தாலும் எங்கள் அக்கா நீங்கள் எங்கிட்ட கோழி இங்கே தான் வந்து கிடக்கு, அதை இங்கே கொண்டு வந்தாங்க. அடி பாவி, அங்கே சண்டை இங்கே வந்து உணர்ந்து கொடுத்தியாடி? சரிக்கா, தேங்காய் இருக்கும்போதே வந்தேன். சரி நாங்கள் வீட்டில் போய் கடையில் வாங்கிட்டு வர சொல்கிறேன், நான் வாரக்கா. ஏம்மா, நம்ம வீட்டில் தான் 10 15 காய் அன்றைக்கி பிடுங்கிறது வச்சுருக்கீல்ல, ஒரு 2 காய் கொடுத்தாண்டம்மா. அந்த கதை குழம்பு கொண்டாந்து கொடுத்துச்சுல்ல. அடியே, நீ என்னடி விவரம் தெரியாத பிள்ளையா இருக்க? அவங்க கொடுத்தா நம்ம வாங்கிக்கணுடி. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துடக்கூடாது, தெரியுதா? நீதான் என்ன இருந்து காலத்தை தள்ள போறியோ, அம்மாட்ட கற்றுக்க. அப்போ அவங்க குழம்பு கொடுத்ததை மட்டும் வேகமாக வாங்கினேன். நான் என்னடி சும்மா வாங்கினேன்? நம்மகிட்ட அரிசி பூரா நல்லா தின்னு கொடுக்குதுல்ல, தரட்டும். அடுத்த தடவை நடிக்கும்போது நானே போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்பா. சட்டப்படி அவங்க நமக்கு கொடுக்கணும்டி. அட ஏம்மா இப்படி பண்ணுற? அடி போடி பொசக்கிட்டவளே, உனக்குலாம் பொழைக்க தெரியுமா? அடுத்த தடவை பாரு, குழம்பு, நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் வாங்கிட்டு வரேன் பாரு. அம்மாவை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் இல்லாதப்ப தேங்காய்லாம் வந்து கேட்டால் கொடுத்துறாதடி. என்ன விவரம் தெரியாதக்குள்ள, நான் இல்லாதப்ப வந்தாலும் வருவா. அத்தா நான் கொடுக்க மாட்டேத்தா. கொடுத்துட்டு நான் உன்ட்ட வீட்டில் இங்கே இருக்க முடியுமா? என்னை சாக அடிச்சிட மாட்டேன். அது சரிதா. சரி போ, அடுப்பு பற்ற வச்சு உலைய வை.
குழம்பு இருக்கு, நைட்டு குழம்பு வைக்க வேணாம். சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரசம். அது சரிதான். ஊராட்டு குழம்புனா நல்லாவே இருக்கும். நான் போய் சாப்பாடு செய்கிறேன். எனக்கு நல்லா ஒரு புடி பிடிக்கணும்பா. என்ன ஒரு சந்தோஷமாக இருக்காது. நம்ம ஒரு கோழி எடுத்து சாப்பிட்டா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. அடுத்த ஒரு கோழினா நல்லாவே இருக்கும். எனக்கு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுறோம். மழைக்கு எதுக்கும் கோழி குழம்பு இதமாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு 4-5 முட்டை சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஆம்லெட் போட்டு சாப்பிட்ருக்கலாம். சரி, அடுத்த தடவை நம்மளே கேட்டு வாங்கிடுவோம். இன்றைக்கி நாள் சூப்பராக போச்சு. கோழியை மறுபடியும் வந்துடாம அரிசி தூக்கி ஒழிச்சு வைக்கணும்.